நேர்களே, இப்போ நான் முக்கியமாக பேச போகிறது கட் அண்ட் ரைட்ஸ். தமிழக அரசியல் கூட்டணியில் தேமுதிக உறுதியாயிட்டு. அது செய்தி எல்லோருக்கும் தெரியும். தேமுதிக ஸ்டாலினை பார்த்து அண்ணன் ஸ்டாலினுக்கு அவர் மலர் குத்து கொடுக்க அவர் பொன்னாடை போர்த்த இன்றைக்கு சுதீஷோடு ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது. அப்போ தேமுதிகவுடைய தலைவர் திருமதி பிரேமலதா அவர்கள் செவ்வி ஒன்றை வழங்கியிருக்கிறார். அந்த செவ்வியில் அவரிடத்தில் கேட்கப்படுகின்றது, நீங்கள் அங்கே ஜக்கியை சந்திக்கின்ற போது கூட்டணி என்று சொன்னார்கள், அங்கு சொன்னார்கள், இங்கு சொன்னார்கள், எதிர்பாராமல் திமுகவுக்கு வந்துவிட்டீர்களே என்று கேட்டபோது அவர் சொன்னார், மூத்த தலைவர் மறைந்து போன திரு கருணாநிதி பழம் நழுகி பாலில் விழுகிறது என்று சொன்னார் 2016. அந்த பழம் நழுகி பாலில் விழுவதற்கு 10 வருஷம் ஆயிருக்கிறது என்பதை போன்று அவர் தனது பதிவுரையை வழங்கினார். அது மட்டும் இல்லாமல் அவர் தனது பதிவுரையை தாண்டி முக்கியமாக சொன்னார், இந்த கூட்டணி நான் எடுத்த கூட்டணி அல்ல. எமது தேமுதிகவினுடைய தொண்டர்கள், தேமுதிகவினுடைய மாவட்ட செயலாளர்கள், தேமுதிகவுடைய நிர்வாகிகள் அனைவரும் இந்த முறை திமுகவோடு நாம் கூட்டணி வைக்க வேண்டும், கண்ணியத்துக்குரிய இடங்களை பெற வேண்டும் என்று அவர்கள் விருப்பப்பட்டதால் இந்த முறை மாவட்ட செயலாளர்கள், தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய முன்னணி நிர்வாகிகளின் விருப்பத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இந்த கூட்டணி அமைத்தோம் என்று அந்த அம்மா சொன்னாலும் நாம் பலமுறை சொல்லியிருக்கோம். 2 பக்கமும் நீங்கள் ஏன் பேசுனீங்க அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன் பலமுறை. ஆனால் இந்த முறை ஏன் திமுகவை தேமுதிக விரும்பியது? பாயிண்ட் நம்பர் 1. 2வது நான் உங்ககிட்ட சொல்ல போது, ஏன் இந்த முறை இவ்வளவு காலம் இழுத்தாலும் அந்த கூட்டணியை விரும்பவில்லை என்பதை காட்டி திமுகவுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்ன? இப்போ திமுக ப்ளஸ் பாயிண்டில் ஏன் இருக்குன்னா, அதுக்கு முன்னாடி தேமுதிகவை பற்றி சொல்லிடுறேன். தேமுதிகவுக்கு ஒரு சரிவு தான். அதாவது 10.29% 0.43% காலியாயிட்டாங்க. இந்த முறை வெற்றி பெற வேண்டும் என்பது தேமுதிகவுக்கு மேல் விதிக்கப்பட்ட ஒரு பெரும் அழுத்தமாகிவிட்டது. பாயிண்ட் நம்பர் 1. ஒரு 6-7 எம்எல்ஏவாவது, ஒரு 5 எம்எல்ஏவாவது தேமுதிகவின் சார்பில் சட்டமன்றத்தை அலங்கரிக்குவது தேமுதிகவின் மீது விதிக்கப்பட்ட விதியாகவும் மாற்ற முடியாத ஒன்றாகவும் ஆகிவிட்டது. அதனால் அவங்க திமுகவை தேர்ந்தெடுத்தாங்க. 2வது, இத்தனை காலமும் போராடி தமது கட்சியிலிருந்து ஒரு எம்பி போக முடியவில்லை என்பது அவர்களுக்கான மனக்குறை. அந்த குறையை நீக்குவதற்கு சுதீஷுக்கு ஒரு டிக்கெட்டு கண்டிப்பாக திமுக கொடுத்துருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 4 எம்பி இருக்காங்க. ஒரு எம்பியை கொடுக்குற அதை பற்றி பிரச்சனை இல்லை. 3 பேரை திமுக கொடுத்தாலும் தேமுதிகவில் அவங்களுக்கு பலன் கிடைக்கும் என உறுதியாக நம்புவதால் இந்த கூட்டணி முடிந்திருக்கிறது. 2. 3வது, செலவுக்கு பணம் என்பது திமுகவுக்கும் பெரிய விஷயம் அல்ல, எடப்பாடி அமித்ஷாவுக்கும் பெரிய விஷயம் கிடையாது. காஃபி குடிக்கிற செலவு தான் 100 கோடினாலும் அது ஏதாவது பார்த்து ஒரு 70-50 கொடுத்து முடிச்சிருவாங்க. அதை பற்றி பிரச்சனை திமுகவுக்கு கிடையாது. 4வது, அவர்கள் கேட்கிற சில தொகுதிகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. விருதுநகர் போன்ற தொகுதிகள், மற்ற சிவகாசிய பையனுக்கு கேட்டிருக்காங்க. அந்த பையனும், அதாவது கேப்டன் விஜயகாந்துடைய மகன் விஜய் பிரபாகரன் அப்பா இடத்துல சட்டமன்றத்தில் போய் பேசணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. பாண்டி கோயிலில் போய் ஆடு வெட்டக்கூடிய பழக்கம் உண்டு அவர்களுக்கு. அதை நிறைவேற்றுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இதனால் எல்லாவற்றையும் பார்த்து அவங்க ஜோசியம் பார்த்ததில் இந்த முறை பல முறை மோடியோட மேலே ஏறி நாம் ஒன்றும் உருப்படலை, எடப்பாடியோட போயும் உருப்படலை, முதலாக திமுகவோடு சேருவோம் அப்படின்னு உதவி எடுத்திருக்கிறாங்க. நான் புரிஞ்சுக்கிட்டா, முதலாக சேரும்போது இவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று அவர்கள் பார்க்கிறார்கள். அவங்க பார்க்குறதுக்கு பின்னால் திமுகவுக்கு சாத்தியம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம்.
திமுக 40 விழுக்காடு அளவிற்கு வாக்கை பெறுவதற்கான சாத்தியம், திமுகவின் இருக்கிற வாக்குகள், திமுகவின் கூட்டணிகள், காங்கிரஸ் இன்னும் இழுபறியாக இருக்கிறது. அதை தாண்டி, அதாவது அவர் பேர் என்னது, திருமாவளவன், அதை தாண்டி மக்கள் நல கூட்டணி, அதை அவர் பேர் என்னது, மக்கள் நீதி மையம், தேமுதிக, இஸ்லாமிய அமைப்புகள், கொங்கு மண்டலம், இது போன்று ஒரு வலிமையான கூட்டணியை அவர்கள் வைத்திருப்பது, 5000 ரூபாய் உரிமை தொகை, இலவச பஸ் பாஸ், 1000 ரூபாய் இப்படியெல்லாம் கொடுத்ததை அவங்க நம்புறதும் திமுகவுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. மைனஸ் பாயிண்ட்டு ஆட்சியில் ஏற்பட்ட குறைகள், ஊழல்கள், லோக்கல் நிர்வாகிகளுடைய விஷயம், மிகப்பெரிய ஊழல்கள், அரசு துறையில் எல்லா துறைகளும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் அவர்களுக்கு பெரிய மைனஸ். அந்த மைனஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் இந்த தேமுதிக அவங்க கூட்டு வந்தாங்கன்னு மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஷியாம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். இன்னும் ஏராளமான பெரும் தலைவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அவங்க பதிவு செய்கிறதுக்கு தாண்டி நாம் பதிவு என்னென்னா, தேர்ட் பிளேயராக இருக்கும் தாவேகா இந்த முறை அடித்தாடினால் அவர்கள் பந்து பட்டு சிதறக்கூடிய பல முனைகளும் இருக்கிறது. அந்த பல முனை இணைப்பை நாம் காலி செய்வதற்கு, அதன் வீழ்ச்சியை காலி செய்வதற்கு 1000 ஓட்டு முக்கியம், 2000 ஓட்டு முக்கியம், 5000 ஓட்டு முக்கியம் என்பதை அமித்ஷா உணர்ந்த அளவிற்கு திமுக உணர்ந்தனால தான் ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. 40 தொகுதிகளில் சாதி ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் தொண்டர்கள் உழைக்கக்கூடியவர்களாகவும் தேமுதிக இருக்குது. ஆக தேமுதிக நாயுடு சமூக தெலுங்கு வாக்குகள் இருக்கிறது. அதை போன்று விழுப்புரம், திண்டிவனம், கள்ளக்குறிச்சி, ரிஷ்வந்தியம், இந்த மாதிரி பல பகுதிகள், கோவை, அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெற்கு பகுதிகளில் விருதுநகர், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், இப்படி பல இடங்களில், கோயம்புத்தூர்லேயும் அந்த நாயுடு சமூகம், இதையெல்லாம் அவங்க கணக்கில் போட்டிருக்காங்க. மதுரையில் சில தொகுதிகளில் எல்லாவற்றையும் பார்க்கின்ற போது மதில் மேல் பூனையாக இருந்த 2000 ஓட்டும், 5000 ஓட்டும், 3000 ஓட்டு, 8000 ஓட்டுகள், அது திமுகவுக்கு பெரும் பலனை தரும் என்று கால்குலேஷன் போட்டிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் தாவேகா தான். அடித்து ஆடுகின்ற போது இந்த பந்துகள் பட்டு உதிரியாக ஆகிற போது 500, 300, 1000 ஓட்டுகள் இன்னும் அடையாளப்படுத்தப்படாத நிலையில் இது பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று திமுக அஞ்சுகிறார்கள். ஏன்னா திமுகவுக்கு மைனஸ் இருக்குது. ஆட்சியில் அவர்களுக்கு ஏராளமான பின்னடைவுகள் இருக்கிறது, எல்லா துறைகளின் பின்னடைவுகள் இருக்கிறது, ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, வெறுப்புகள் இருக்கிறது. அதை தாண்டி இல்லை என்று அவர்கள் மறுத்தாலும் அதனை ஈடு செய்வதற்குத்தான் இந்த முறை அவர்கள் இணைத்திருப்பது மக்கள் நீதி மையம், கமலஹாசன் ஒரு 2% வைத்துக்கொள்வோம், அல்லது ஒரு 2.5%, தேமுதிக ஒரு 1.5%. ஆக இந்த 2.5, 1.5, 4% வாக்குகள் அதிகபட்சமாக அவர்களுக்கு இருக்கும், குறைந்தபட்சத்தில் 4%. அப்போ வலுவாக இந்த கூட்டணி தான் இருக்கிறது. அந்த அம்மாவும் பிரச்சாரம் நல்லா பண்ணும், பேசும். அப்போ அந்த அம்மாவுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு, கமலஹாசனுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு, திருமாவளவனுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு, அதை மாதிரி திமுக கட்சிகளின் ப்ளஸ் பாயிண்ட்டு, இடதுசாரிகள், இஸ்லாமியர்கள், சிறுபான்மையினர் வாக்கு, இப்படி ஒரு பெரிய அளவில் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நான் பார்க்குறேன். அவர்களுக்கான வாய்ப்பை மண்ணெல்லி போடக்கூடிய லெவலில் இன்றைக்கி எடப்பாடி கீழே போயிட்டுருக்காரு. அவர் என்ன தான் உழைச்சாலும் அவருக்கு பின்னோக்கி போகிறார். 1ஆம் தேதி மோடி வருகின்ற போது அம்மாவை மேடையில் ஏற்றணும்னு அவங்க முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அது சாத்தியமில்லாமல் போய்விட்டது என்பது தான் உண்மையாக இருக்கிறது. கூட்டணி உறுதியாயிட்டு மணிக் தாக்கூர் போன்றவர்கள், பிரவீன் சக்கரவர்த்திகள் RSSன் கைப்பாவை என்று திமுகவினர் அல்ல பலர் கிளப்பி விடுகிறார்கள். அதில் உண்மை பொய் என்று தெரியவில்லை. ஆனால் முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கும் ராகுல் காந்தி இவர்களை தூண்டி விடுவதாகத்தான் திமுகவின் தலைமை வருத்தத்தில் இருக்கிறார்கள். ஒருவேளை அப்படி அவர்கள் கூட்டணி சேர்ந்தால் என்ன நடக்கும் என்பது நாம் அதற்கு பிறகு அறிவித்த பிறகு தான் பேச முடியும். தேமுதிக கூட்டணி மூலம் தேமுதிகவுக்கும் லாபம்,
ஒன்றுமில்லாதவர்களில் 3-4 எம்எல்ஏக்கள் போகிறார்கள். ஒரு ராஜ்யசபா எம்பி தினேஷுக்கு, அவர் பேர் என்ன, சுதீஷ் கிடைக்க போகுது. நல்ல தொகுதியை தேர்ந்தெடுத்து விருதுநகர் அவர்கள் தம்பி விஜய் பிரபாகரன் உள்ளே போயிடுவார். குறிப்பிட்ட வாக்கு சதவீதமும் அவர்களுக்கு கிடைச்சிடும். இந்த கால்குலேஷன் அவர்கள் போட்டிருக்கிறாங்க. இவங்களும் தாவேகாவுடைய அச்சத்தின் காரணமாக கையில் எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் 500-2000 முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ராஜதந்திர முடிவில் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த தெளிவான விளக்கங்களோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி.